என்னங்க ஒரு நாளும் இல்லாத திருநாளா இன்னைக்கு என்ன வெளியே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், அதான் கூட்டு வந்தேன். என்ன விஷயம்? நம்ம ராதா கல்யாண விஷயமா உடனடியா முடிவு எடுக்கணும். அதுக்கு இப்ப என்னங்க அவசரம்? அவசரம் மட்டும் இல்லடி, அவசியமும் ஏற்பட்டிருக்கு. எங்க செக்ரட்டரியோட பையன் நம்ம பொண்ணு ராதாவை லவ் பண்றானா. எங்க செக்ரட்டரி என்ன கூப்பிட்டு வச்சு என் பையனுக்கு உன் பொண்ணு கொடுக்குறியான்னு கேட்டாரு. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. கல்யாண வயசுல ஒரு பொண்ணு வச்சிட்டு இருந்தா 4 பேர் கேட்கதான் செய்வாங்க. கரெக்டா சொன்ன. அப்ப கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு வந்துட்டுமா? புதுசா என்ன சொல்றது? ஏற்கனவே முடிவு பண்ணாதானே. கல்யாணத்துக்கு தேதியை வச்சு கட்டுடா தாலியனை என் தம்பி கட்டிட்டு போறான். வரலட்சுமி, எங்க செக்ரட்டரிக்கு 3ல இருந்து 4 லட்சம் தேரும்டி. 4 லட்சம்னா 400,000. அது மட்டும் இல்ல, பையனும் படிச்சவன் பொண்ணும் படிச்சவ. படிப்புக்கு படிப்பு ஒத்து போகும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு எது புரியும் இது புரியறதுக்கு? இங்க பார், நம்ம ராதாவை செக்ரட்டரி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். என் தம்பி மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க. பாவங்க என் தம்பி. என்னடி பெருசா தம்பி தம்பின்னு பாடுற? உன் தம்பி கிட்ட என்னடி இருக்கு? ஓட்ட உடைச்சல் கார் சாமா, ஒண்ணுத்துக்கு ஓதாத 5-6 ஸ்பேனர் திருப்புளி, மிஞ்சு போன பழைய டீசல் ஆயில். அதை வச்சுக்கிட்டு சமையல் கூட பண்ண முடியாது. அவனை கட்டிட்டு என் பொண்ணு என்னடி பெருசா வாழ்ந்துட போறா? செக்ரட்டரி சம்பந்தம் பெரிய இடத்து சம்பந்தம். பேராசை பிடிச்சிட்டு அலையாதீங்க. பேராசை பெரிய நஷ்டம், பேராசை பெரிய லாபம். இது இந்த பொன்னுசாமியோட பாலிசி. இது மோசம், இது அநியாயம். இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். மேற்கொண்டு இந்த விஷயத்துல குழப்பம் பண்ணலாம், உன் தம்பியை விட்டு கலாட்டா பண்ணலாம் நினைச்ச மூட்டை பூச்சி மருந்து குடிச்சு செத்தே போயிருவேன். அதுக்கப்புறம் கால்லாம் அகலத்துல விட்டுக்கிறிய பொட்டு, அது கனகாம்பரம் மல்லி அத்தனையும் பறி போயிடும். ஜாக்கிரதை. அம்மாடி கொஞ்சம் நில்லு. என்ன இன்னைக்கு காலேஜை விட்டு ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட? வாமா வா கண்ணு. உனக்கு கல்யாணம் பண்றதா நிச்சயம் பண்ணிட்டோம். நானும் உங்க அம்மாவும் கலந்து பேசித்தான் இந்த முடிவுக்கு வந்தோம். உங்க அம்மாவுக்கு இந்த பொட்டு ரொம்ப பொருத்தமா இருக்குல்ல? அதே மாதிரி மங்களமான வாழ்க்கை உனக்கு அமையணும் தான் இந்த முடிவு எடுத்தோம். சொல்லமா வரலட்சுமி, சொல்ல. ஆமாமா, நானும் உங்க அப்பாவும் சேர்ந்துதான் உனக்கு மாப்பிள்ளைய முடிவு செஞ்சிருக்கோம். ஏமா, மாப்பிள்ளை யாருன்னு கேட்கலையே? நாங்க முடிவு பண்ண மாப்பிள்ளை இவருதாம்மா. வாங்கி பாருமா. நித்த நித்த நெல்லு சோறு, நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினைப்பு பட்டம்மா. ஏங்க நீங்க பயப்படுறீங்க? இதை விட பெரிய பாட்டெல்லாம் கேட்டவர் அவரு. ஏங்க நீங்க வெக்கப்படுறீங்க? என் சம்சாரம் இருக்காங்களே, சமைக்கும் போதும் பாடுவாங்க, சாப்பிடும் போதும் பாடுவாங்க, தூங்கும் போதும் பாடுவாங்க. தூங்கும் போது எப்படிங்க பாடுறது? கொரட்ட விடுறாங்கல்ல, அது பாட்டு மாதிரியே இருக்கும். பொன்னுசாமி, என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுக்க சம்மதிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏங்க உங்களுக்கும் சந்தோஷம் தானே? ஆமா. நீங்க கைய எடுங்க, அதுலதானே சாப்பிடணும். கைய கட்டிக்கிட்டா எப்படி? நல்லாவே தலையாட்டுறீங்க. ஏங்க இந்த கல்யாணத்துல உங்க மனைவி மக எல்லாருக்கும் சம்மதம் தானே? என்னங்க அப்படி கேட்டீங்க? அவங்க என்னங்க அப்படி கேட்டுட்டாங்க? நாம சம்பந்தி ஆக போறோம் பாருங்க. உங்க குடும்பத்திலையும் பூரண சம்மதம் தானான்னு கேக்குறாங்க. உங்களுக்கு ஏங்க அவ்வளவு சந்தேகம்? கைய நீட்டுங்க. சாப்பிட போகும்போது எதுக்குங்க ரேக பாக்குறது? சும்மா கைய நீட்டுங்க சொல்ற. பார்த்துதான் ஆவேன்றீங்களா? பாருங்க. ஏன் பொண்ண உங்க பையனுக்கே கொடுக்கறேன், இது சத்தியம். அன்னைக்கு உங்களை அடிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. கடவுள் நம்ம 2 பேருக்குமே முடிச்சு போட்டு வச்சிருக்காரு பாத்தீங்களா? மூஞ்சிய பாருங்க, உம்மனா மூஞ்சி மாதிரி இருக்கு. கொடுத்து அனுப்புறதுக்கு சிரிச்ச மூஞ்சியா போட்டோவே இல்லையா?
அன்னைக்கு நீங்க அனுப்பின குங்குமச்சிமழை தூக்கி போட்டுட்டேன். இனிமே அதுல நிறைய குங்குமம் போட்டு வச்சுக்கிறேன். ம்? ராதா, ஒரு நிமிஷம், நான் மட்டும் கொஞ்சம் தனியா பேசணும். உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாரு. எனக்கு மனைவியா வரப்போறவ நீ. ஓ சம்மதம் தான் எனக்கு முக்கியம். நீ என்ன மனப்பூர்வமா விரும்புறியா? நான் ஏன் இதை கேட்கிறேன்? அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. எங்க வீட்டுக்காரர் வராரு, அவர்கிட்ட தான் பரிசு இருக்கு. அது மட்டும் இல்ல, தர்மம் போட்டா 5 ரூபாய் தான் போடுவாரு. யாருமா உங்க புருஷன்? அங்க கருப்பு பேண்ட் போட்டுக்கிட்டு உயரமா ஒருத்தர் வராரு, அவர்தான். அவர்கிட்ட வாங்கிக்கங்க. சரிங்கம்மா. 5 ரூபாய் கொடுங்க சாமி. எனக்கு 5 ரூபாய். நிறுத்துங்க. என்னமோ கொடுத்த கடனை திருப்பி கேட்கிற மாதிரி 5 ரூபாய் கேட்கறீங்க. என்ன சமாச்சாரம்? நீங்க தர்மம் பண்ணா 5 ரூபாயா தான் கொடுப்பீங்கன்னு அம்மா சொன்னாங்க. யாரையா சொன்னது? உங்க சம்சாரம். யாரையா என் சம்சாரம்? ஓகே, 5 ரூபாய் தானே கேட்டீங்க. Take it 5. Take it, grandfather. Take it. சோலைகளெல்லாம் பூக்களை தூவ சுகம் சுகம். குயில்களின் கூட்டம் பாக்களை பாட இதம் இதம். காதல் ஊர்வலம் இங்கே, கன்னி மாதுளம் இங்கே. சோலைகளெல்லாம் பூக்களை தூவ சுகம் சுகம். குயில்களின் கூட்டம் பாக்களை பாட இதம் இதம். காதல் ஊர்வலம் இங்கே, கன்னி மாதுளம் இங்கே. விழியனும் அருவியில் நனைகிறேன், குளிர்கிறேன். மரகத வீணை உன் சிரிப்பிலே மயக்கிடும் ராகம் கேட்கிறேன். மன்னவன் உந்தன் அணைப்பிலே மான் என நானும் துவைகிறேன். வாழை இலை போல நீ ஜொலிக்கிற